வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விஜய். நான் நல்லா இருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஒரு ட்ரிப்காக போயின்னு இருக்கேன். நான் எங்கே இப்போ இருக்கிறேன்னா, நான் டெல்லியில் இருக்கேன். பரவாயில்ல, WAP7 ராயபுரம் இன்ஜின் நம்மளுக்கு கட்டியிருக்கு. MGR சென்னை சென்ட்ரல், நியூ டெல்லி, நई दिल्ली. செம்ம லெஜெண்டரி ட்ரெயின் பா இது. சரி, நம்ம இப்போ போவோம். நம்மளுடைய கோச் வந்து HA1, சீட் நம்பர் 6, சைட் லோவோ. இது அன்ரிசர்வ்டு. HA1 வந்தாச்சு. ஆண்டவரே நீ காப்பாத்துனே. டாய்லெட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டாய்லெட் எல்லாம் நல்லா சுத்தமாக தான் இருக்கு. பரவாயில்ல. இது இந்தியனு, வெஸ்டர்ன் பார்ப்போம். அடைச்சா என் குடலையே புடுங்குது. நல்லா வச்சிருக்காங்க. வந்து ஒரு ரூம், ஒரு ஸ்ப்ரே வைக்கலப்பா, எல்லாம் ஃப்ரெஷ்னர். என்ன இந்தியன் டிரைவர் நடத்துகிறாங்களோ. HA1லேயே இப்படி இருக்குன்னா, இன்னும் இந்த ஸ்லீப்பர் அன்ரிசர்வ்லாம் எப்படி இருக்கும்? ஐயோ ஐயோ. ஒரு சீட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டான், அவ்வளோதான். இதோடய நல்லா நம்மளுடைய ஸ்லீப்பரே நல்லா இருக்கு. இது செகண்ட் AC. Praise the Lord sister. Praise the Lord. எங்க தமிழா? எங்க போறீங்க? ஜோலார்பேட்டா. ஓகே 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 ஓகே. கிறிஸ்டியனா? நானும் கேத்தலிக் தான். இங்கே டெல்லியில் இருக்கேண்ணா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆச்சா ஆச்சா. எக்ஸாம் கொடுக்குது. ஆமாவா? ஓகே ஓகே. நான் இங்கே தான் இருக்கேன். பேசுவோம். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நம்பர் இது? மக்களே, நம்ம சீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பேசுவோம். வண்டி கரெக்டாக 9 அடிச்சு 5 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அக்யூரேட் டைமு. இங்கெல்லாம் காலி, இன்னும் யாருமே வரல. பார்ப்போம். யாருமே வரலன்னா இந்த சீட்டு எடுத்துப்போம். எனக்கு லோவர் சீட்டு வேணுமா இருக்குது. ஆனால் எனக்கு அடிச்சிருக்கிறது அப்பரு. ஆனால் அந்த அப்பர் வந்து நம்ம வீடியோ எல்லாம் சரியாக எடுக்க முடியாது. அது வரை வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக குளிர் எடுக்கும்ல.
அதனால் வந்து வானம் தெரியுது. அப்புறம் மக்களே நல்லா இருக்கீங்களா? ஆரம்பிச்சிட்டோம் ட்ரெயின் கரெக்டாக 9:05க்கு. அப்புறம் எனக்கு வந்து இந்த லோவர் சீட்டு கிடைக்கல, அப்பர் தான் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு வந்து லோவர் சீட் வேணுமா இருக்குது. ஏன்னா அப்பரில் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் நைட்டில். அதனால தான் அப்பர் வேணாம். சரி வரட்டும், டிடிஆர் வந்தாங்களா பார்க்கலாம். டிடிஆர் இருந்தால் நம்மளுக்கு லோவர் பர்த் கொடுத்தாங்களா அலாட் பண்ணாங்களா நல்லாயிருக்கும். அப்புறம் மக்களே ஆக்சுவலி இந்த ட்ரெயின் பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ட்ரெயின். நம்ம ஜிடிக்கு அப்புறம் தமிழ்நாடு தான். இது 7க்கு 7 நாளும் வந்து ஆப்ரேட் ஆகுது இந்த ட்ரெயின். அப்புறம் இங்கேருந்து டெல்லியிலேருந்து கரெக்டாக 9 ஃபஸ்ட்டு வந்து 10:30க்கு இருந்தது இது டைமிங்கு 10:30 அண்டு பிளாட்ஃபார்ம் 12 மேபி. ஆனால் இப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். 9:05க்கு எடுக்கிறான். அப்புறம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து. ஆனால் இது எப்போ இது சேஞ்ச் ஆச்சுன்னா ஆஃப்டர் பேண்டமிக். எப்போ கொரோனா டைமில் வந்து சேஞ்ச் பண்ணது, அது இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கன்செஷன் கிடைக்காம அதெல்லாம் நிப்பாட்டிட்டான். அதெல்லாம் கிடைக்கிறதில்ல இப்போது ட்ரெயினில் எல்லாம். என்ன மோதி ஓட்டுறாரோ புரியல ஒன்றும். ஆனால் பார்ப்போம், என்றைக்குனா வரும் சீனியர் சிட்டிசன் இது பார்ப்போம். அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு டோட்டல் வந்து 9 ஸ்டேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு போவாங்க. அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டெல்லி ஸ்டார்ட் பண்ணுறான், ஆக்ரா, குவாலியர், ஜான்சி, இப்போ அது ராணி கமலாபதி ஆயிடுச்சு. ஜான்சி, போபால், இட்டார்சி, அப்புறம் வந்து நாக்பூர், பலாஷா, அப்புறம் விஜயவாடா, அப்புறம் டைரக்ட் சென்னை. அப்புறம் வந்து இது ரன்னிங் ஸ்பீடு வந்து 130 km/h ஸ்பீடில் போகிறாரு ஐயா. ஆனால் அந்த ஸ்பீடெல்லாம் எங்கெங்கன்னா வந்து டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணானா இவன் ஃபரீதாபாத் பல்வல் வரைக்கும் இவன் வந்து 110 ஸ்பீடில் போவான். பல்வல்லேருந்து எடுத்து ரூந்தி, அசாவத்தி, மதுரா வரைக்கும் இவர் வந்து 130 போவார். நல்லா 130 போவார். அப்புறம் திரும்ப வந்து 110 வருவான். அப்புறம் வந்து இது 130 உங்களுக்கு வந்து நாக்பூரில் திரும்ப வரும். நாக்பூர் கிட்ட வரும். அப்போது 130 எடுப்பார் ஐயா. அது வரைக்கும் இவன் வந்து 110, 120 தான் போயிட்டு இருப்பான். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ரேரு இந்த மாதிரி வந்து லேட்டாக போகிறது. நல்லா கரெக்டாக அக்யூரேட் டைமில் போவான் இவன். ஆனால் இதே வந்து நம்ம வின்டர் சீசன்லலாம் செம்ம லேட்டு பண்ணுவான். ஒரு தடவை இது வந்து 11, 12 ஹவர் வரைக்கும் எல்லாம் லேட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ பார்ப்போம், இப்போது கரெக்டாக எடுத்தாலும் நல்லாயிருக்கும். எடுப்பான், நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். சரி மக்களே, இப்போ நம்ம சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டிடி வருவார். டிடியை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர். அது வரைக்கும் மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜஸ்ட் ஸ்மால் பிரேக் எடுத்தேன் சாப்பிட்டுட்டு வரலான்னு. சரி, சாப்பிட்டாச்சு நல்லா. அப்புறம் காலையிலேருந்து கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்குமா, நான் தூக்கம் வருது இப்போ நல்லா. சரி மக்களே, நான் இப்போ சைன் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட் ட்ரீம் சொல்லி குட் நைட் சொல்லி நான் விடைபடுறேன். ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம் காலையில். அப்புறம் இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ தான் ஜஸ்ட் குசிகலான்ட்டு வந்திருக்கு.
ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் லேட்டு. ஆனால் நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நம்ம காலையில் எங்கே மீட் பண்ணலான்னு. இப்போ நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. ஓகே, நம்ம நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம். பாய், டேக் கேர், குட் நைட், காட் பிளஸ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். பாய். ஹலோ மக்களே, குட் மார்னிங். நான் உங்கள் விஜய். எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா? ஆக்சுவலி நானும் ரொம்ப நல்லா தூங்கினேன். அப்படி ஒரு தூக்கம். இப்போதான் 9 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு, சரி நம்ம மக்கள்கிட்ட நம்ம மீட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணேன். வண்டி எல்லாம் பரவாயில்ல, நல்லா ஆன் டைம் ஓடிட்டு இருக்கு. இப்போ போபால் எல்லாம் கிராஸ் ஆகி நாக்பூர் நோக்கி போயிட்டு இருக்கு ஆன் டைமு. சரி மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை. ஐயா எடுக்கிறாரு. எல்லாம் கிளைமேட் செம்மையா இருக்குங்க. அங்க பாருங்க, என்ன கிளவுடியா இருக்கு. ஆனா மழை இல்ல. ஆனா வந்து பிளசண்டா இருக்கு, நல்ல வெதர். ஐயோ, அங்க பாருங்க மக்களே, என்னப்பா இருக்கு. செம்ம சீனுப்பா.
அது ஆன் டைம் வந்திருக்கான் நல்லா. அங்க போய் பார்ப்போம், எதுனா வாழைப்பழம் எதுனா கிடைக்குதா சாப்பிடுவோம் போய். டியர் மக்களே, நாக்பூர் கிளம்பிட்டோம். வெதரும் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு, அவ்வளோ வெயிலா இல்லை. பார்ப்போம் மக்களே இப்போ எப்படி ஸ்பீடாக எடுக்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நான் கொஞ்சம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இது இந்த ட்ரெயினுக்கு வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு 9 ஸ்டாப்பேஜ் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அதில் நான் 2 வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னா, ஒரு வரங்கல் அப்புறம் கம்மம், இது 2ம் வந்து அதில் வருது. எனக்கு என் மைண்டில் இது இருந்தது வந்து மேஜர் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் இது ஸ்டாப் பண்ணோன்னு. ஆனால் அந்த 2 கம்மம் வரங்கல் அதை நான் மறந்துட்டேன். சரி, அதனால் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். சாரியா. அது அது 2 வந்து இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓகே ஓகே மக்களே, நம்ம பார்ப்போம். இப்போது ஜஸ்ட்டு இப்போ கொஞ்சம் தூங்கலாம். ஒரு பலாஷா கிட்ட நம்ம மீட் பண்ணுவோம் திரும்ப. ஓகே, பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ. ஜஸ்ட் நான் நாக்பூர் கிராஸ் பண்ண உடனே மழை ஆரம்பிச்சிடுச்சு. பெங்களூர் பக்கம்
வரங்கல் ஸ்டேஷன் வந்துடுச்சு மக்களே. வரங்கலுக்கு அப்புறம் இப்போ நேராக விஜயவாடா ஸ்டேஷன் வரும். அது ஒரு 11 மணிக்கிட்ட வரும். இடையில இப்போது கம்பம் வரும்ல, கம்பம். சரி, இப்போ சாப்பாடு வரப்போகுது. சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், சிக்கன் ரைஸ். அது சாப்பிட்டுட்டு பார்ப்போம். திரும்ப மீண்டும் சந்திப்போம் மக்களே. பாய்.